குஜராத் மாநிலத்தின் முதல் எய்ம்ஸ் மருத்துவமனையை பிரதமர் நரேந்திர மோடி வருகின்ற 25ஆம் தேதி திறந்து வைக்க இருப்பதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் ரிஷிகேஷ் பட்டேல் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து பேசிய அமைச்சர் ரிஷிகேஷ் பட்டேல் 201 ஏக்கர்கள் பரப்பளவில் உருவாக்கியிருக்கும் ராஜ்கோட் எய்ம்ஸ் மருத்துவமனை 720 படுக்கைகளுடன் உலக தரம் வாய்ந்த வசதிகளை கொண்டிருக்கிறது. இந்த மருத்துவமனையில் ICU மற்றும் அதிநவீன வசதிகள் உள்ளன. இதே நாளில் 23 ஆபரேஷன் தியேட்டர்கள், 30 படுக்கைகள் கொண்ட ஆயுஷ் வளாகம், 250 படுக்கைகள் கொண்ட IPD உள்ளிட்டவைகளும் பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். இதற்காக குஜராத் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி எய்ம்ஸ் மருத்துவமனையுடன் ஓகா மற்றும் பெய்ட் துவாரகா இடையிலான பாலத்தை திறந்து வைக்க இருக்கிறார். வேலூர் மாவட்டம் நாகநதி கிராமத்தில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கிட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், விபத்தில் உயிரிழந்த ராம்கி என்பவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்திற்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு, உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 3 லட்சம் ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளேன் என இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பேசுகையில், சில மாநிலங்களில் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளனர். ஆனால் நாங்கள் ஒருபோதும் அதுபோன்று கூறியது இல்லை. நான் தொடக்கத்திலிருந்து இலவச மின்சாரம் வழங்கப்படாது என கூறி வருகிறேன். நாங்கள் குறைந்த விலையில் அதனை வழங்கி வருகிறோம். அதுவே பாதுகாப்பாக இருக்கும் என்று பேசினார். இதேபோன்று எரிசக்தி துறை அமைச்சர் விஜேந்திரா யாதவும், பிற மாநிலங்களை விட மின் கட்டணம் பீகாரில் உயர்வாக இருப்பின் நாங்கள் நிச்சயம் அதனை மலிவாக கிடைக்க செய்வோம் என்று கூறினார். எவ்வளவு காலம் இலவச மின்சாரம் என்பது நீடிக்கும்? இதற்கான பணம் எங்கிருந்து வருகிறது என கேள்வி எழுப்பினார். எனினும் சட்டசபையில் நடந்த இந்த பட்ஜெட் உரையை எதிர்க்கட்சிகள் புறக்கணித்துவிட்டு வெளியேறி சென்றனர். பாகிஸ்தான் பாராளுமன்றம் மற்றும் பஞ்சாப் உள்ளிட்ட 5 மாகாண சட்டசபைகளுக்கும் பொது தேர்தல் கடந்த 8ஆம் தேதி நடைபெற்றது. இதில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. பஞ்சாப் மாகாண சட்டசபைக்கு நடந்த தேர்தலில் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற்றது. பாகிஸ்தான் மக்கள் கட்சி மற்றும் சுயேட்சைகள் மரியம் நவாஸ் ஷெரீப்புக்கு ஆதரவு தந்தனர். பஞ்சாப் மாகாண சட்டசபையானது முதலில் கூட்டத்தொடரை தொடங்க உள்ளது. பஞ்சாப் சட்டசபையை வெள்ளிக்கிழமை கூட்டும்படி ஆளுநர் பலிகுர் ரகுமான் அழைப்பு விடுத்திருந்தார். 3 முறை பிரதமராக பதவி வகித்த நவாஸ் ஷெரீப் மகள் மரியம் நவாஸ் பஞ்சாப் மாகாணத்தின் முதல் பெண் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் பஞ்சாப் மாகாண முதலமைச்சராக மரியம் நவாஸ் இன்று பதவியேற்றார். இதன் மூலம் பஞ்சாப் மாகாணத்தின் முதல் பெண் முதலமைச்சர் என்ற பெருமையை பெற்றார். சென்னை மேயர் பிரியா ராஜன் சென்ற கார் விபத்தில் சிக்கியது. பூந்தமல்லி நெடுஞ்சாலை சென்னைக்குப்பம் அருகே நிகழ்ந்த இந்த விபத்தில் மேயர் பிரியா காயமின்றி தப்பினார். மேயர் சென்ற கார் முன்னால் சென்ற காரின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. முன்னால் சென்ற வாகனம் திடீரென பிரேக் போட்டதால் மேயரின் கார் மோதியதாக கூறப்படுகிறது. உயிர்காக்கும் முதலுதவி விழிப்புணர்வு நிகழ்வு புதுக்கோட்டை தனியார் கலைக்கல்லூரி கூட்டரங்கில் ஒருங்கிணைந்த புதுக்கோட்டை மாவட்ட திமுக மருத்துவர் அணி சார்பில் உயிர்காக்கும் முதலுதவி விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வினை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி துவக்கி வைத்து உரையாற்றி விழிப்புணர்வு பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து திடீரென்று இருதய பிரச்சினை ஏற்படும் போது முதலுதவி செய்வது குறித்தான விழிப்புணர்வினை மருத்துவர்கள் விளக்கமளித்தனர். இதனை கல்லூரி மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு அதனை செய்து காண்பித்தனர். இந்த நிகழ்வில் MLA மருத்துவர் முத்துராஜா, வடக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் செல்லப்பாண்டியன், நகர செயலாளர் செந்தில் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதிமுக சார்பில் மாபெரும் கோலப்போட்டி மற்றும் அன்னதானம். புரட்சித் தலைவி அம்மாவின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு குன்னத்தூரில் உள்ள அம்மா திருக்கோவில் மணிமண்டபத்தில் மாபெரும் கோலப்போட்டி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். போட்டியில் புரட்சித் தலைவி அம்மா உருவப்படத்தை வரைந்தும் அதனைத் தொடர்ந்து இரட்டை இலை சின்னத்தை வரைந்தும் அதிமுக ஆட்சியின் சாதனைகளை கோலப்பொடி மூலம் எழுத்து வடிவில் அமைத்தனர்.
இதைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் பொன்னாடை அணிவித்து பரிசுகள் மற்றும் பரிசுத் தொகையினை வழங்கி அன்னதானத்தினை தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய RB உதயகுமார், தேர்தல் தேதி அறிவிக்கும் வரை எடப்பாடியாரின் ஆணைக்கிணங்க கழக அம்மா பேரவை சார்பிலும் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் அன்னதானங்கள், மருத்துவ முகாம்கள், நலத்திட்ட உதவிகள் அனைத்தும் நடத்துவோம் என தெரிவித்தார். தேர்தல் அறிக்கை விமர்சிக்கிற அளவுக்கு அதிமுகவுக்கு தகுதி இல்லை. உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் 2024 மக்களவைத் தேர்தலையொட்டி திமுக சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி தலைமையில் 11 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி திமுக தேர்தல் அறிக்கை குழு வேலூர் புதிய மாநகராட்சி அலுவலகம் அருகே உள்ள தனியார் மஹாலில் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களிடம் மனுக்களை பெற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி MP, தேர்தல் அறிக்கையை விமர்சிக்கிற அளவுக்கு அதிமுகவுக்கு தகுதி இல்லை என்று விமர்சித்து பேசினார். ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு எவ்வித உதவியும் செய்வதில்லை. தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறை கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு சார்பில் திருச்சியில் புதியதாக கட்டப்பட்டுள்ள ஆய்வு மாளிகையினை பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலு திறந்து வைத்து ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஒன்றிய அரசிடம் நிதி ஒதுக்க சொல்லி வலியுறுத்தி வருகிறோம். தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை மாநில நெடுஞ்சாலைகளுக்கு ஒன்றிய அரசு கொடுப்பதில்லை. மேலும் ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு எவ்வித உதவியும் செய்வதில்லை என்றும் குற்றம் சாட்டி பேசினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.